பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூனியம் இருக்குது, அதனால ஒரு பாதிப்பு வரலாம்னு நாங்க ஏன் சொல்லுறோம் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு பழிக்கப்பட்டதா ஹதீஸ் இருக்குது, புகாரில வந்திருக்குது, முஸ்லிம்ல வந்திருக்குது, அஹ்மதுல வந்திருக்குது, நசையில வந்திருக்குது. சூனியம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஹதீஸ்ல வந்ததாலதான் நாங்க சொல்றோம், இல்லாட்டி நமக்கு என்ன தேவை இருக்குது? சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அந்த நுணுக்கமான தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த ஷிர்க்குங்க நம்பிக்கை செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சில தவறுகளாக இருந்தால், ஒருவன் ஷிர்க்கு என்பது அவனுக்கு விளங்கப்படுத்தப்படாமல், அந்த விஷயத்தில் ஷிர்க் இருக்குது என்று அவனுக்கு எடுத்து சொல்லப்படாமல், அந்த தப்பை ஒருவன் செய்து ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால், அது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் ஆகாது. அவங்க ஷிர்கா கருதப்பட மாட்டாங்க. சொல்லி இருக்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு யார் நம்புறாங்களோ அவங்க முஸ்லிக்காம், சொல்றதுக்கு முன்னால நம்புறவங்க முஸ்லிக் இல்லையாம். அவர் புகாரியும் முஸ்லீம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்குமெண்ட் யாரும் வைக்கவும் இல்ல, அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பண்ணவும் இல்ல, அவங்க எதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறி போகவும் இல்ல. எல்லாரும் அப்படி கண்டுக்கிறா போயிட்டு இருந்தாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு யூதர் சொல்லி காட்டும் போது தெரிந்து கொண்டார்களோ சில விஷயங்களை, அந்த மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் சுட்டி காட்டுகிறார்கள். கேள்வி கேட்கப்படுகிறது, மக்காவில் உள்ள இமாம்கள் எல்லாம் சூனியத்தை நம்புறாங்களே, அவங்களுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு போய் தொழலாமா, உம்ராவுக்கு போய் தொழலாமான்னு கேட்டா, அதனால சவுதியில உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில உள்ள அந்த அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு, ஆமா ஷிர்க்கு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் என்று தெரிய வந்தால்தான் அவங்களை இந்த கணக்குல சேர்ப்போம். இல்லன்னா அந்த யூதர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும், அதே மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற இமாம்களை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் நம்பலன்னா தொலை வேணாம். இப்ப அவங்களுக்கு நம்ம தமிழ்ல சொல்லி இருக்கணும், அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க முஸ்லிக் இல்ல. பாவப்பட்ட ஜென்மங்கள் தமிழ் படிச்சதுனால எங்களுக்கு பிடிச்ச கேடு. நமக்கு சிங்களம், இங்கிலீஷ், உருது மட்டும் தெரிஞ்சு தமிழ் தெரியாம இருந்திருந்தா நம்ம காவிலா இருக்க மாட்டோம், நமக்கு பின்னால தொழுவாங்க. ஆனா தமிழ் தெரிஞ்சதுதான் நாங்க செஞ்ச பாவமா? தமிழ் தெரிஞ்சதுனால நாங்க முஸ்லிக்கா இருக்கிறோம். தமிழ் தெரியாத பள்ளியில அவன் சிகரை நம்பிட்டு போவான், பிரச்சனை கிடையாது. என்னன்னு பத்துவா கொடுக்குறீங்க? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒருத்தனை எழுப்பி, நீ சூனியத்தை நம்பினியா? நம்பினையா? இல்ல. என்ன மொழி பேசினாய்? நான் சிங்களம் தான் பேசினேன், தமிழ் தெரியுமா? தமிழே தெரியாது. சரி பரவாயில்ல, உனக்கு தெரியாது, நீ சொர்க்கத்துக்கு போ. இன்னொத்த வாரம் சூனியத்தை நம்புனியா? நம்புன. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். அண்ணன் பயம் கேட்கலையா? அதெல்லாம் நான் கேட்டதே இல்லையா? இல்ல. பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போ. கேட்காம போனதுனால அவனுக்குள்ள நன்மை. இன்னொத்த வாரம் நான் கேட்டேன், இருந்தாலும் நம்புன. கேட்டதுக்கு பிறகு நம்புனியா? அப்ப நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா? இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளையுங்கலாம், கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க. கேட்டீங்க அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வாதம் என்று பாருங்க.